இன்றைய கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. சமீப காலமாக திமுக அடிக்கடி செய்தித்தாள் இடம்பெறக்கூடிய வகையில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்தித்து வருகிறது. குஷ்பு கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார். கட்சியில் இருக்கக்கூடிய 33 முக்கிய நிர்வாகிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாவட்டங்கள் அமைப்பு ரீதியாக மிகப்பெரிய மாற்றங்களை கண்டிருக்கின்றன. திமுகவுடைய அடுத்த தலைமைக்கு தயாராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் பற்றிய அதிருப்தி குரல்கள் பகிரங்கமாக எழத் தொடங்குகின்றன. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் திமுகவுடைய அமைப்பு செயலாளர் திரு TKS இளங்கோவன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரிடமே கேட்கலாம். வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற கேள்வி நீண்ட நெடுங்காலமா இருந்துகிட்டே இருக்கு. பல சந்தர்ப்பங்கள்ல ஒரு கோடிட்டு காட்டப்பட்டுட்டே இருந்தாலும் கூட இதுல ஒரு தீர்க்கமான முடிவு. திமுக தலைவர் மிக ஆக்டிவா இன்னமும் செயல்பட்டு இருக்கிற நிலைமையில அதை பத்தி பேச்சு வேண்டாம் பலமுறை சொல்லப்பட்டாலும் கூட அடுத்த வழிகாட்டி யார் அப்படிங்கறத ஒரு தெளிவு வேணும்னு கட்சியில் இருக்கக்கூடிய கடைநிலை தொண்டர்கள் தலைமை வரைக்கும் எல்லாம் கேட்டு இருக்கிறாங்க. இத ஒரு தீர்மானமா உறுதியா உத்தரவாதமா ஸ்டாலின் தான் திமுகவுடைய அடுத்த தலைவர் அப்படின்னு சொல்றதுல என்ன தயக்கம்? ஒரு தயக்கமும் இல்லையா? எங்க தலைவரே சொல்லியிருக்காரு, எனக்கு யாரையாவது தலைவர் பதவிக்கு முன்மொழிகிற வாய்ப்பு கிடைத்தால் நான் ஸ்டாலினை தலைவர் பதவிக்கு முன்மொழிவேன் என்று சொல்லியிருக்கிறார். இதற்கு காரணம் இந்த ஜனநாயக அமைப்பிலே தலைவர் தேர்தல் வரும்பொழுது யார் தலைவராக நிற்க விருப்பப்படுகிறார்களோ அப்பொழுதுதான் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவது ஒரு வழக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே. இப்பொழுது ஸ்டாலின் அவர்களே தலைவர் தலைமையிலே செயல்படுவதை ஏற்றுக்கொண்டுதான் செயல்படுகிறார். உடனடியாக நாளைக்கே நான் தலைவராகி விட வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. ஒருவேளை அவரை சார்ந்தவர்கள் அவர் மீது அன்பு கொண்டவர்கள் சொல்லலாமே தவிர அவரே இன்னும் சொல்லவில்லை. அந்த நிலை வரும்பொழுது அடுத்த தலைவராக எங்கள் தலைவரே நான் ஸ்டாலினை தான் முன்மொழிவேன் என்று சொல்லப்பட்ட ஸ்டாலின் தான் அடுத்த தலைவராக வருவார். இதிலே உங்கள் கேள்வியிலே எனக்கு படுவது உடனடியாக ஏன் அறிவிக்கவில்லை என்று கேட்பது போல தோன்றுகிறது. நீங்க சொன்னது போலவே திமுக தலைவரே ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் சொன்னார், நான் இருக்கும் போதே நீங்க அடுத்த தலைவர் பற்றி பேசுறீங்களா, நானும் வேணா அடுத்த முறை நான் தேர்தலில் போட்டிடுறேன், யார் விரும்புறீங்களோ வாங்க போட்டிவிடும் சொல்லிட்டு பகிரங்கமா ஓபனா கூட்டத்தில் அறிவிச்சார். அப்ப இன்னும் அந்த இடம் காலியாக இல்லை, அடுத்தவருக்கு நான் விட தயாராக இல்லை என்பது போல தானே தோணுது. உண்மைதான். அவர் அந்த இடம் காலியாக இல்லைதான், அதைத்தான் சொல்கிறார். ஒரு பொதுக்குழுவிலே அதற்கான கால நேரம் வரும்பொழுது தலைவர் தேர்தலுக்கான காலம் வரும்பொழுது ஒரு தலைவரை பற்றி பேசுவது ஒரு கட்டுப்பாடான இயக்கத்துக்கு அதுதான் முறை. எப்பொழுது வேண்டுமானாலும் தலைவரை மாற்று என்று சொல்லுகிற நிலை அதிமுகவிலே மாவட்ட செயலாளர்களை மாற்றுவது போன்ற தலைவர்களை மாற்றிவிட முடியாது. கட்சியை முன்னெடுத்து செல்வதிலே தயக்கம் இல்லாமல் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய உடல்நிலையை பற்றி கூட கருதாமல் செயல்பட்டு வருகிறார். திமுக தலைவருடைய ஆக்டிவிட்டி பற்றியோ அவருடைய செயல்திறன் பற்றியோ யாருக்கும் எந்த குழப்பமும் கிடையாது. ஆனா அத்வானி மாதிரி, முரளி மனோகர் ஜோஷி மாதிரி மூத்த தலைவர்கள் இருக்கும் போதே நரேந்திர மோடி மாதிரி ஒரு இளரத்தம் பாய்ச்சும் போது அந்த கட்சி பாய்ந்த பாய்ச்சல் யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி, அது எப்படி சாத்தியமாச்சோ அது மாதிரி திமுக தலைவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போதே, தீவிரமாக அரசியல் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போதே ஒரு அடுத்த தலைமுறைக்கு ஒரு அடுத்த வாரிசுக்கு வாய்ப்பு அளிக்கும் போது கட்சியில் இளரத்தம் பாய்ச்சப்பட்டு புதிய வேகம் கிடைக்கும் இல்லையா? இன்னமும் அது தயக்கம் காட்டிக் கொண்டிருப்பது கட்சியில் ஒரு தொய்வு ஏற்படும். தயக்கம் காட்டவில்லை, அடையாளமே காட்டிவிட்டார். அதில் பிறகு தயக்கம் காட்டுவதற்கு என்ன இருக்கிறது? அடையாளமே காட்டிவிட்டார். திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகளிலே சில கொள்கைகளின் அடிப்படையிலே இயங்குவார்கள். அந்த கொள்கைகளின் அடிப்படையிலே இயங்கக்கூடிய இயக்கங்களிலே தலைவர் யார் தலைவராக வந்தாலும் அந்த கொள்கை மாறாமல் இயங்குவதற்கு தான் இந்த இயக்கம் இருக்கிறது. எனவே இவர் தலைவரா அவர் தலைவரா என்கிற கேள்வி ஒரு நிர்வாக ரீதியான கேள்வியாக இருக்குமே தவிர கட்சியிலே வேறு எந்த மாறுதலையும் கொள்கை மாறுதலை செய்யக்கூடிய ஒரு நிலை வராது. ஆகவே அதில் எங்களுக்கு குழப்பம் இல்லை. உங்களுக்கு குழப்பம் இல்லாம தான் கட்சியில இவ்வளவு அதிருப்தி குரல்கள் எழுதா? திமுக நீங்க திருநெல்வேலியில இளைஞரணி மாநாடு போட்ட போது திருப்புமுனை மாநாடுன்னு சொன்னீங்க, ரொம்ப வருஷம் முன்னாடி, 7-8 வருஷம் முன்னாடி. இப்ப திருச்சியில கடந்த ஆண்டு மாநாடு போட்ட வரைக்கும் நீங்க தொடர்ந்து திருப்புமுனை மாநாடு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த திருப்புமுனை என்னைக்கு வரும்னே தெரியல. இது வெறும் தொண்டர்களை வரவழைக்கிறதுக்கான ஒரு முயற்சியா மட்டும்தான் இருக்கா? ஒரு உண்மையிலேயே ஒரு அதிகார மாற்றம் நிச்சயமா என்ன, தலைவர் அந்த பதவியிலிருந்து விலகி இன்னொரு வாய்ப்பு யாருக்கா கொடுத்திருந்தா கூட, ஸ்டாலினுக்கு கொடுத்தாலும் கூட அவர் தான் இந்த கட்சியுடைய ஒரு ஆகப்பெரிய தலைவராக இருப்பார்கள், யாருக்கும் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. இந்த மாற்றம் தயங்குவது மூலமா கட்சியில தொடர்ந்து வெறும் தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கையை மட்டுமே ஏற்படுத்திக் கொண்டு செயல்ல இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஒரு பிரச்சனையை தவறாக அணுகுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். ஒரு தலைவர் இருக்கிறார்,
அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர், இந்திய அரசியலிலே மிக மூத்த அரசியல்வாதியாக விளங்கிய தலைவர், பல வெற்றிகளை கண்ட தலைவர், தோல்விகளையும் அதே போக்கிலே சந்தித்த தலைவர் இருக்கிறார். அவருக்கு பிறகு அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வி வரும்பொழுது இந்த குழப்பமெல்லாம் எப்பொழுது வரும் என்றால், இவரா அவரா என்று 2 பேரை சுட்டிக்காட்டி இதிலே யார் அடுத்த தலைவர் என்ற கேள்வி வந்தால்தான் இந்த குழப்பம் வரும். தலைவருக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்கப் போகிறார் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் அனைவரும் அறிவார்கள். எனவே இதில் குழப்பம் எங்களுக்கு தெரியும் அடுத்த தலைவர் யார் என்பது. இப்ப ஸ்டாலின் தான் அடுத்த தலைவர் அப்படிங்கறதுல எங்களுக்கு இந்த மாற்று கருத்து இல்லம் போது, நீங்க திமுக தலைவரையும் ஸ்டாலின் ஒப்பிடுற அளவுல ஸ்டாலின் இன்னமும் தலைமை பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும் நினைக்கிறீங்களா? ஒரு அனுபவமிக்க தலைவரின் பணியை நாங்கள் இழக்க விரும்பவில்லை என்று பொருளே தவிர வேறு பொருள் இல்லை. ஸ்டாலினுக்கு தலைமை பண்பு இன்னும் அதிகரிக்க வேண்டும் நினைக்கிறீங்களா? இப்ப இருக்கிறதுலே ஒரு 100% முழுமையான தலைமைக்கு தகுதியாகிட்டான்னு சொல்லுவீங்களா? ஒரு தலை இப்பொழுது தலைமையேற்றிருக்கிற தலைவர் கலைஞர் அவர்களுடைய அரசியல் அனுபவம், அவருடைய கொள்கை பிடிப்பு, அவர் பெரியாரோடு ஜஸ்டிஸ் கட்சி காலம் தொடங்கி இந்த இயக்கத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்குள்ள அனுபவத்தை அவருக்கு ஓய்வு கொடுப்பதன் மூலம் நாங்கள் இழந்து விட்டால் அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இழப்பே தவிர ஸ்டாலினுக்கும் சேர்த்து அது இழப்பு தான். அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய கேள்வி இப்போது அதிகார மாற்றம் பற்றியல்ல, தலைமை மாற்றம் பற்றியல்ல. பெரியாரோடு அண்ணாவோடு எப்படி கருணாநிதி ஒப்பிட முடியாதோ அதே போல கருணாநிதி மற்றும் அழகிரி ஸ்டாலின் 2 பேரும் ஒப்பிட்டு விட முடியாது. நான் அந்த அளவுல ஒப்பிட்டு சொல்ல. ஸ்டாலினுக்கு அந்த தலைமை பண்பு, ஒரு கட்சியை, ஒரு மாபெரும் கட்சியை, மிக பழைய கட்சியை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைமை பண்பு முழுமையாக வந்துவிட்டதா நீங்க நினைக்கிறீங்களா? கட்டாயமாக. அவர் ஏறத்தாழ இந்த 5 ஆண்டு காலமாக கழகத்தின் பொருளாளராக இருந்து பல்வேறு முடிவுகளை அவர் எடுக்கிறார். ஆனால் அவரும் தலைவர் கலைஞர் அவர்களை கலந்து ஆலோசித்துத்தான் முடிவெடுக்கிறார். ஏனென்றால் அவர் தலைவர் கலைஞர் அவருடைய அனுபவங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அவரும் செயல்பட்டு வருகிறார். திமுக தலைவர் அந்த பொறுப்புக்கு வரும்போது அப்போது பொதுச் செயலாளர் திரு அன்பழகன் மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்தார். ஆனா இன்று அவர்கள் இருவரும் இரட்டை குழல் துப்பாக்கிகள் போல் இணைந்து செயல்படுகிறார்கள். அப்போ ஒரு மாற்று கருத்து கொண்ட ஒரு தலைவரை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பண்பு திமுக தலைவர் கருணாநிதியிடம் பார்க்க முடிந்தது. அந்த குணம் ஸ்டாலினிடம் இல்லையா? அந்த காலத்து போட்டியை நீங்கள் இப்பொழுது ஒப்பிட்டு பார்க்க கூடாது. காரணம், அந்த காலத்திலே அண்ணாவுக்கு பிறகு நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், மதியழகன் என்று பலர் சமகாலத்திலே இந்த இயக்கத்திலே இணைந்து, சம வயதிலே இந்த இயக்கத்திலே இணைந்து பல்வேறு பகுதிகளிலே பிரச்சாரம் செய்தவர்களாக, இவரை காட்டிலும் வயதிலோ அல்லது இந்த இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட கால அளவிலோ மூத்தவர்களாக இருந்த நேரத்தில் அவர்களை காட்டிலும் இவர் சிறப்பாக செயல்படுவார் என்று கட்சிக்காரர்கள் கருதி இவரை தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். அப்பொழுது அவர்களுடைய சில கசப்புணர்வுகள் கூட தோன்றி இருக்க முடியும். அதை செய்து கொண்டு போனவர் அவர். காரணம், அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஏறத்தாழ அந்த துவக்க காலத்திலிருந்து ஒன்றாக பழகியவர்கள், சமகாலத்தவர்கள், சமநிலையிலே பணியாற்றியவர்கள் நிறைய பேர் இருக்கும் பொழுது நீங்கள் சொல்லுகிற சிக்கல் வரும். இப்பொழுது அப்படி அல்ல. இவர் அனைவரையும் அரவணைத்து சென்றுதான், எந்த கட்சியிலையும் தலைவர்கள் தொண்டர்களையோ 2ஆம் கட்ட தலைவர்களையோ அரவணைத்து சென்றுதான் ஆக வேண்டும். இப்ப இருக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாம் பார்த்தா இவர் அரவணைத்து செல்றது மாதிரி தெரியலையே. யாராவது ஒரு அதிருப்தி குரலோ மாற்று கருத்தோ சொன்னால் உடனே அழித்து விடுவது அல்லது நீக்கி விடுவது அல்லது சஸ்பெண்ட் செய்வது அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு எண்ணம் தெரியும். அப்படி சொல்லிவிட முடியாது. அதை உடனடியாக அவர்கள் அதை செய்வதில்லை. அது பொதுமக்கள் மத்தியிலே இந்த கட்சியிலே ஒரு கட்டுப்பாடு மீறல் இருக்கிறது என்ற தோற்றத்தை உருவாக்கினால் அது கட்சிக்கு கேடு என்ற வகையிலே தான் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நீங்கள் யார் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோமோ அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அவர்கள் ஏதாவது ஒரு வகையிலே பொதுமக்கள் மத்தியிலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே கட்டுப்பாடு இல்லை என்ற தோற்றத்தை உருவாக்குகிற வகையிலே செயல்பட்டிருப்பார்கள். ஸ்டாலின் என்ன நிலைப்பாடு எடுப்பாரோ அதை ஆதரித்தால் அவர்கள் கட்சியுடைய கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள். அதற்கு ஒரு மாற்று கருத்து சொன்னால் கட்சி கட்டுப்பாட்டை மீறுபவர்கள். அப்படி எந்த உதாரணத்தையும் யாரும் சொல்ல முடியாது. அது ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நேரடியாக பொறுப்பில் இருப்பவர் மீது, நான் ஒரு நிர்வாகியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் நானும் ஒரு நிர்வாகி என்றால் எனக்கு ஒரு வாய்ப்பு நேரடியாக ஒருவர் மீது அவர் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டவோ அல்லது அவர்கள் மீது எனக்குள்ள கோபத்தை வெளிப்படுத்தவோ நேரடியாக தலைவரிடமோ
அல்லது பொதுச் செயலாளரிடமோ முறையிடுவதற்கு வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்ளாமல் வெளியிலே போய் அறிக்கையாக விட்டேன் என்றால் நான் கழக கட்டுப்பாட்டை மீறுகிறேன் என்று பொருள். எனவே இந்த எதிர்ப்பு என்பது உங்களுக்கென்று ஒரு இடம், உங்களுடைய கோபத்தை, உங்களுடைய கருத்துக்களை அல்லது உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு அல்லது உங்களுடைய வருத்தங்களை வெளிப்படுத்துவதற்கு இடம் இருக்கும் பொழுது அதனை மீறி வெளியே பேசுவது என்பது கழக கட்டுப்பாட்டுக்கு உகந்தது அல்ல என்ற காரணத்தினாலே அவர்கள் நீக்கப்பட்டார். திமுக தலைவர் இவ்வளவு ஆக்டிவா செயல்படும் போது நம்ம தலைமை மாற்றம் பற்றி பேசுவது சரியில்லைன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அதே தான் மு.க. அழகிரியும் சொன்னார். அவர் மீது நடவடிக்கை, உங்க மீது ஏதாவது நடவடிக்கை வருமோ? என் மீது வராது. அவர் மீது அதற்காக நடவடிக்கை இல்லை. அவர் இதே தானே சொன்னார், வேற என்ன சொன்னார்? அவர் இதை தாண்டி பலவற்றை சொல்லி இருக்கிறார். இதை சொன்னதற்காக நடவடிக்கை இல்லை. நீங்க சொன்னது அத்தனையுமே அவருடைய சொந்த வார்த்தையில சொல்லியிருக்காரு. நீங்க சொல்லிருக்கீங்க திமுக தலைவருடைய அனுபவம் ஸ்டாலினுக்கு உடனடியாக வந்து விடாது, திமுக தலைவருடைய அனுபவத்தை நாங்கள் உடனடியாக இழக்க விரும்பவில்லை, இந்த பக்குவம் இந்த தலைமை பண்பும் காலப்போக்கில் தான் வரும். அப்போது இருந்த காலம் கூடுதலாக ஒன்றை சொன்னேன், அதை விட்டு விட்டீர்கள். தலைவர் ஸ்டாலினை தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் என்ற கருத்தையும் நான் சொல்லியிருக்கேன். நீங்க ஏற்றுக்கிறீங்க, அதுல மாற்று கருத்து. இதைத்தான் அப்ப ஸ்டாலின் அழகிரி ஸ்டாலினை தலைவராக ஏற்றுக்கிறேங்கிற ஒரு வார்த்தை சொல்லல, அதனால அவர் நீக்கப்படுறார். இல்ல இல்ல இல்ல, அவர் அதனால் நீக்கப்படுறார். நீங்க சொன்ன விஷயத்துக்கும் அழகிரி சொன்ன விஷயத்துக்கும் வார்த்தைகள் வேறே தவிர அர்த்தம் ஒன்றுதான். கருத்தே அவர் வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அவர் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டணி வைக்கும் பொழுது இந்த கூட்டணியிலே இன்னாரை சேர்ப்பது தவறு என்று தலைவரிடம் சொல்லியிருக்க வேண்டும். அதை சொல்லாமல் வெளியிலே போய் இந்த கூட்டணியிலே இன்னாரை சேர்க்க கூடாது என்று வெளியிலே கருத்து சொன்னார். திமுக கழகம் தோற்று போய்விடும் என்று வெளியிலே கருத்து சொன்னார். இவையெல்லாம் கருத்தல்ல. ஒரு கட்சி இன்னாரிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் அது தோற்று போய்விடும் என்று சொல்லுவது இது ஒரு ஆத்திரமே தவிர இது ஒரு கட்சிக்கு ஏற்ற, கட்சியை வளர்க்கக்கூடிய, கட்சிக்கு நன்மை செய்யக்கூடிய கருத்தாக இதை ஏற்க முடியாது. அவர் இதையெல்லாம் சொன்னதனால்தான் நடவடிக்கையை தவிர அந்த ஒரு வார்த்தைக்காக அல்ல. அவர் நேரடியாக களத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தேர்தலிலே அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டியது. அப்படி செய்திருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க முடியாது. இல்ல, அதை தலைவர் இருக்கும் வரை நான் இன்னொரு தலைமை பற்றி பேச மாட்டேன் தான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தார். அவர் கட்சி தோற்கும் என்று சொன்னது கட்சியில் நீக்கப்பட்ட அவருடைய கூட்டணி பற்றி அவர் பேசினாரே தவிர கூட்டணி பற்றி பேசுவதும் தவறுதானே. கட்சி தோற்கும் என்று சொன்னது நீக்கப்பட்ட பிறகுதான். ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்காக தேர்தல் என்றால் கூட்டணியை உருவாக்குவதற்காக பாடுபடுவார்கள். உதாரணமாக இந்த தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே ஒரு கூட்டணி அமைய வேண்டும் என்று எல்லா தலைவர்களும் பாடுபட்டார்கள். இந்த கட்சிகளிலே இல்லாதவர்கள் பாடுபட்டார்கள். அப்படி பாடுபட்டும் அதிலே உள்ள சிக்கல்கள், அந்த சிக்கல்களை பல பேர் அனைத்து கட்சிக்காரர்களும் விட்டுக் கொடுத்து கூட்டணி அமைத்தார்கள். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே சில இடங்களை விட்டுக் கொடுத்து கூட்டணி அமைத்தோம். கூட்டணி என்பது ஒரு அரசியல் பெரிய சக்தியை எதிர்க்கும் பொழுது நம்மை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே உருவாக்குவதுதான் கூட்டணி. அப்படிப்பட்ட கூட்டணியிலே இவர்களை சேர்த்தால் அது சரியாக வராது என்ற எண்ணம் எனக்கும் இருக்கலாம், கட்சியிலே கடைசி தொண்டனுக்கும் இருக்கலாம். அதை எங்கே சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது அல்லவா, அங்கே சொல்ல தவறியதனால்தான் அழகிரி மீது நடவடிக்கை. திமுக யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று திருமாவளவன், கூட்டணி கட்சி தலைவர் திருமாவளவன் பப்ளிக்ல பிரஸ் மீட்ல சொல்லலாம். திமுக தலைவரோட மகனாக இருந்து மத்திய அமைச்சராக இருந்து தென்மண்டல அமைப்பு செயலாளர் இருக்கக்கூடிய இருந்த அழகிரி அவர்கள் சொல்லக்கூடாது, யாருடன் சேரலாம் சொல்லக்கூடாது. ஒரே விஷயம், திருமாவளவன் சொல்றாரு நாங்க தேமுதிகவை சேர்க்கறதுக்காக முயற்சி பண்ணோம், பப்ளிக்ல பிரஸ் மீட்ல சொல்றாரு தேமுதிக சேர்க்கக்கூடாதுன்னு அழகிரி சொல்றார். இவர் கருத்து எந்த வகையில் நியாயப்பட்டு விட்டது? அவருடைய கருத்து ஒரு கட்சிக்காரர், அவர் நாங்கள் அவரை கூட்டணியிலே அவருடைய முடிவை ஏற்றுக்கொண்டால் தேமுதிகவை சேர்ப்போம், அவருடைய முடிவு எங்களுக்கு திமுகவின் உடன்படாத முடிவாக இருந்தால் அவரையே கூட விலக்கி விடலாம், அந்த கட்சியே விலக்கி விடலாம், அந்த உரிமை இருக்கிறது. ஆனால் கட்சிக்குள்ளே கட்சியின் உறுப்பினராக கட்சியின் பொறுப்பிலே இருக்கிற ஒருவர் அதை சொன்னால் இவருடைய கருத்து முறையாக தலைவரிடம் போய் சேரவில்லை என்ற எண்ணத்தை தோற்றுவிக்கும், அல்லது இவர் குழப்பத்தை விளைவிப்பதற்காக இந்த கருத்தை சரியான இடத்திலே சொல்லாமல் வெளியிலே பிரச்சாரம். தேமுதிகவோடு கூட்டணி வைக்கலாம் என்ற ஆசையில் இருந்த திமுகவுடைய எண்ணத்தில் மண்ணள்ளி போட்டுவிட்டார் என்பதுதான் அழகிரி. இல்லை இல்லை, எந்த தேமுதிக என்பது இப்பொழுது ஒரு எடுத்துக்காட்டுவதற்கு பயன்படுகிறதே தவிர பொதுவாக ஒரு கட்சியோடு கூட்டணி வைக்கும் பொழுது இந்த கட்சியோடு கூட்டணி வைப்பதிலே என்ன நன்மை,
என்ன நட்டம் என்பதை நேரடியாக தலைமையிடம் பேச வேண்டியது என்னை போல அவரும் ஒரு அமைப்பு செயலாளராக அந்த நேரத்தில் இருந்தவர். எனக்கு தலைவரிடம் பேசுகிற எவ்வளவு உரிமை எனக்கு இருக்கிறதோ அவ்வளவு உரிமை அவருக்கு இருக்கிறது. சில விஷயங்களில் தலைவர் அனைவரையும் கலந்தாலோசித்து செய்கிறார். ஏன் இதுக்கு வேண்டாம் என்பதை தலைமையிடம் எடுத்து சொல்லி அதை தடுப்பதற்கு இந்த மாதிரி விஷயங்களை அழகிரி தலைவர்கிட்ட பேசியிருக்கவே மாட்டாருன்னா நீங்க நம்புறீங்க? நேரடியா பிரஸுக்கு போயிட்டாரு, பேசியிருக்கவே மாட்டாரு. நேரடியா பிரஸுக்கு போனதுனாலதான் இந்த நிலைமை. நீங்க நிச்சயம் திட்டவட்டமா மறுக்கிறீங்க. திமுக தலைவர்கிட்ட அவரை பத்தி பேசவே இல்லை. பேசியிருந்தா அந்த நடவடிக்கையே எடுத்திருக்க மாட்டார் தலைவர். இந்த கருத்தை அவர் சொல்லுகிறார் என்பார். அப்பொழுது கூட சொல்கிறேன், நேரடியாக பேசியிருந்தால் கூட ஒரு ஜனநாயக அமைப்பிலே பெரும்பான்மை விரும்புவதை, பெரும்பான்மை ஏற்றுக்கொண்டதை செய்வதுதான் ஜனநாயகம். ஆகவே பெரும்பான்மையோர் இந்த கூட்டணியை, இந்த கட்சியை தன்னுடைய கூட்டணியிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், அதற்கான காரணங்களை, வலுவான காரணங்களை அவர்கள் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வது ஜனநாயகம் ஒன்று. இரண்டாவது, மறுத்தாலும் இந்த கட்சி நம்மோடு கூட்டணிக்கு வேண்டாம் என்று மறுத்தாலும் அதை மறுக்க வேண்டிய அவையிலே மறுக்காமல், அதற்குரிய வாய்ப்பு இருந்தும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளாமல், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே எதிரி போல பொது மேடையிலே பேசுவது அல்லது ஊடகங்களிலே பேசுவது என்பது எப்படி இருக்கு? உங்களுடைய கட்சியில ரொம்ப ஆர்வமா ஒரு சர்ப்ரைஸா சேர்ந்தவங்க குஷ்பு. அவங்க சேர்ந்த போதே மிகப்பெரிய வியப்பு ஏற்பட்டது. அவங்க எப்படி திமுக சேருவாங்க, எந்த மாதிரி ஒத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிமுக ஆதரவு தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தவங்க இங்க வரும்போது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஏற்பட்டது. அவ்வளவு கடுமையா உழைச்சு அவங்க பாராளுமன்ற தேர்தலில் தெரு தெருவா, வீதி வீதியா, ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ண பிறகு அவங்க ஒரு கடிதம் எழுதுறாங்க, கட்சியிலிருந்து விலகுறாங்க. இந்த கட்சியில என்னுடைய உழைப்பும் அர்ப்பணிப்பும் ஒரு வழி பாதையாக மாறும் என்ற அச்சம் ஏற்படுகிறது, நான் விலகுறேன்னு சொல்றாங்க. இதை விட ஒரு மிகப்பெரிய அவநம்பிக்கை ஒரு தொண்டனுக்கு நீங்கள் எப்படி கொடுக்க முடியும்? இந்த கட்சியில உழைச்சா வீணா போயிருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் குஷ்புவோடைய வேதனையில் இருக்கு. இதை நான் எப்படி சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் நான் இந்த கட்சியிலே உழைத்துக் கொண்டிருப்பவன், இந்த கட்சியிலே நாடாளுமன்ற வேட்பாளராக 2 முறை நிறுத்தப்பட்டவன், 1 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறேன். நான் உழைக்கிறேன், இந்த கட்சியிலே அதற்குரிய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறேன். என்னை போல பலரும் உழைத்திருக்கிறார்கள், பலரும் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கூட இது போன்ற சில பிரச்சனைகளுக்கு எப்படி பதில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் கூட விருப்பத்துக்கு மீறி தொகுதி மாற்றப்பட்டதாக தகவல்கள். விருப்பத்துக்கு மீறி தொகுதி மாற்றப்பட்டதிலே நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் ஏற்கனவே உறுப்பினராக இருந்து பணியாற்றிய தொகுதி என்பது எனக்கு எளிமையாக இருக்கும். ஆனால் இந்த தொகுதியிலே எனக்கு அதற்கு எந்தவித பின்னடைவும் இல்லாமல் அதே பணியை இங்கே ஆற்றக்கூடிய அளவிலே கழக தோழர்கள் செயல்பட்டார்கள் என்ற மகிழ்வு, நிறைவு எனக்கு இருக்கிறது. ஆனால் வடசென்னையை கழிச்சுதான் நல்லா இருந்திருக்கும். அது ஒரு விருப்பம் தானே. குஷ்புவுடைய கட்சி பணி அப்படிங்கிறது ஒரு ஸ்டார் வேல்யூ கொடுத்த ஒரு விஷயம். நிச்சயமாக ஒரு சாதாரண தொண்டரோ மற்றவர்களோ போய் ஒரு பிரச்சாரம் பண்றதுக்கும் ஒரு குஷ்பு மாதிரி ஒரு திரை நட்சத்திரம், மக்களுக்கு அறிமுகமான ஒரு நட்சத்திரம் பிரச்சாரம் பண்றது 1000 வித்தியாசங்கள் உண்டு. அவங்க இந்த தேர்தலில் சின்சியரா உழைச்சாங்க அப்படிங்கறத நிச்சயமா நீங்க மறுக்க மாட்டீங்க. மறுக்கல. அப்ப அவங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தின விஷயம் எது? திரும்பவும் ஸ்டாலின் தானா? அவங்க அதை பத்தியே பேசலையே. இதை அவர்கள் வெளிப்படையா திரும்ப நீங்க ஒரு அரசியல் கட்சியில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. யாருக்கு என்ன மன வருத்தம் இருந்தாலும் முதலில் நான் சொல்ற மாதிரி டு எக்ஸாஸ்ட் தி அவைலபிள் ஃபோரம், அங்கே முறையிடாமல் ஒரு முடிவெடுத்த பிறகு என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள் என்பதும் பூடகமாக தெரிவிக்கப்பட்ட நிலையிலே இது குறித்து என்ன கருத்து சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. அவங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படல, என்னுடைய உழைப்பு வீணாகிறது, என்னுடைய அர்ப்பணிப்பு ஒரு வழி பாதையாக இருக்கிறது. இதுக்கு மேல ஒருத்தர் என்ன சொல்ல முடியும்? இதை எப்படி அணுகுவது என்று, இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்வது என்று தெரியவில்லை. ஆனால் என்னால் ஒன்றை சொல்ல முடியும். குஷ்பு அவர்களுக்கு ஏதேனும் மன வருத்தம் இருந்தால், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அவர்களுக்கு மன வருத்தம் இருந்தால் அதை சொல்லக்கூடிய, அதை முதலில் அவர் தெரிவிக்க வேண்டிய இடம் இங்கே அவருக்காக காத்திருந்தது. இல்ல, திமுக தலைமையை அணுகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக குஷ்புக்கு இருந்தது. அவர்கள் இதை வருத்தத்தை பதிவு செய்யாமலே இருந்திருப்பாங்க நான் நினைக்கிறீங்க. இது யூகங்கள். இந்த கடிதம் எழுதுவதற்கு முன்னாலே அப்படிலாம் தவறு இல்லை. அவங்க வெளியே போனால நான் என்ன சொல்றேன், இதை பதிவு செய்து அது புறக்கணிக்கப்பட்டிருந்தால் தவறில்லை. பதிவு செய்யப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரிந்து
அவருடைய மனக்குறை தலைமைக்கு தலைவருக்கு தெரிவிக்கப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. குஷ்பு வந்து அவசரப்பட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்து ஏற்கனவே வேற ஒரு பேட்டியில சொன்னீங்க குஷ்பு வந்து அவசரப்பட்டிருக்க கூடாது, அவசரப்பட்டாங்கன்னு சொல்றீங்க. குஷ்பு அவசரப்பட்டாங்க. ஆனா இந்த கட்சிக்காக ஆரம்ப காலம் தொட்டு உழைச்சு கடுமையான பாடுபட்டு மத்திய அமைச்சராக இருந்த பழனி மாணிக்கமோ அல்லது விவசாய அமைச்சராக இருந்த KP ராமலிங்கமோ அல்லது வேறு கட்சியிலிருந்து வந்தாலும் ஒரு கடுமையா உழைச்சு கட்சியை வந்து ஒரு பின்தங்கிய மாவட்டத்தில் முன்னு கொண்டு வந்த திரு முல்லைவேந்தனா, இவங்களுடைய உழைப்புல நீங்க என்ன குறை கண்டீங்க? இந்த முடிவுகள் தேர்தல் களத்திலே வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர்கள் மற்றும் அந்த தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக தலைமை கழகத்தால் நியமிக்கப்பட்டவர்கள் ஆகியோரிடம் கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களின் அடிப்படையில் அவர்கள் சொன்ன புகார்களின் அடிப்படையிலே சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். அந்த கட்டத்திலே நிற்கிறது. இப்பொழுது அவர்களுக்கு அந்த 33 பேருக்கு விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. விளக்கம் இடைநீக்கம் செய்துவிட்டு விளக்கம் கேட்பது என்ன? அப்படி அவர்களுடைய விளக்கம், அவர்கள் தாங்கள் தவறு செய்வதில்லை என்பதை அவர்கள் விளக்கத்தின் மூலம் தலைமை கழகம் அறிந்தால் அவர்கள் மீதான நடவடிக்கை ரத்து செய்யப்படும். தூக்கு தண்டனை நிறைவேற்றிவிட்டு தீர்ப்பு எழுதுவது எந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதில்லை. எல்லா கட்சிகளிலுமே சில நேரங்களிலே சில பிரச்சனைகளிலே சில நடவடிக்கைகள் உடனே சஸ்பென்ஷன் என்பது ஒரு இடைக்கால நடவடிக்கை. நீக்கல். they were not dismissed from the party. இல்ல அவங்க யாரன்னா இப்ப குஷ்பு மாதிரி இடையில வந்தவங்க இல்லாட்டி திரு அழகிரி மாதிரி ரொம்ப நாளா வந்து ஒரு மாற்று குரல் கொடுத்துட்டு இருக்கிறவங்க உனக்குன்னா எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க, சரி அவங்களுக்குள்ள கட்சியில ஒத்து போட. நான் சொல்ற ஆட்கள் வந்து கட்சியில வந்து 20 ஆண்டு காலமா 25 ஆண்டு காலமா இருந்து மாற்று கட்சியில நீங்க வந்து கட்சியை முன்னேற்ற பாருங்க எவ்வளவு முக்கியமான ஆட்களா இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். நான் சொல்ல 33 பேர் இருக்கிறாங்க, ஒன்றிய செயலாளர்கள் பல ஆண்டுகளா இருந்தவர்கள். இதுல சொல்லப்படுற விஷயம் இவர்கள் அனைவருமே ஸ்டாலினோடு மாற்று கருத்து கொண்டவர்கள். அந்த ஒரு காரணத்தை தேர்தல் தோல்வியை பயன்படுத்தி அவர்கள் நீக்கப்பட்டு விட்டார்கள். இது ஒரு இந்த குற்றச்சாட்டு எனக்கு இந்த குற்றச்சாட்டை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், இதை ஸ்டாலின் செய்தாரா அல்லது தேர்தலிலே போட்டியிட்ட வேட்பாளர்களும் அந்த தொகுதிக்கு பொறுப்பாளர்களும் கொடுத்த அறிக்கையின் பேரில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையா என்பதை நான் விளக்கி சொல்ல வேண்டும். உண்மையிலேயே இந்த அறிக்கைகளின் அடிப்படையிலே அதனை படித்து ஆய்வு செய்வதற்கு கழகத்தில் மூத்த உறுப்பினர்கள் 2 பேர் நியமிக்கப்பட்டு அவர்கள் படித்து அவர்களுடைய பரிந்துரை அந்த புகார்களிலே 35 வேட்பாளர்களும் கொடுத்த புகார்களிலே 100 பேர் இருக்கலாம், 200 பேர் கூட இருக்கலாம். ஆனால் இந்த 33 பேர் மீது சில ஆதாரங்களை வைத்து அவர்கள் சொன்ன புகார்களின் அடிப்படையிலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை. பழனி மாணிக்கம் வந்து தன்னுடைய சொந்த தொகுதியை வலுவா வச்சு அந்த இடத்துல ஒரு மத்திய அமைச்சராக இருந்து அந்த இடத்துல மாவட்ட பொறுப்புல இருந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கும்போது அமைதியா இருக்கும்போது அந்த இடத்துல வேற ஒரு வேட்பாளரை பொறுத்து கொடுத்து அவருக்கு வேட்பாளராகவே இல்லாம ஆக்கி பழனி மாணிக்கத்தோட குளத்துல கல்லெறிஞ்சது திமுக தலைமை. அதுக்கப்புறம் நீ சரியா நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த சலனப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அவர் மீதே குற்றம் சாட்டுவது எந்த விலை? பாதிக்கப்பட்டவருக்கு இன்னொரு தூக்குகிறா. அந்த குளத்திலே கல்லெறிந்தால் கூட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அவ்வளவு சுலபமாக சலனம் அடையக்கூடாது. அதுதான் கழக கட்டுப்பாடு என்பது. அவர் சலனம் அடைந்திருந்தால் அது தவறானது. சலனம் அடைஞ்சிட்டார் இல்ல. அது அந்த ஆய்வு இப்பொழுது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளை அவர் விளக்கம் கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை மீண்டும் பரிசீலனை செய்வார்கள். எனவே சில நேரங்களிலே பெரிய தோல்வியையே சந்திக்கிறோம். திமுகவிலே இருந்தால் தோற்று போவோம். சட்டமன்றத்திலே தோற்று போனது திமுக, நாடாளுமன்றத்திலே எல்லா தொகுதிகளும் தோற்று போனது. இனிமேல் இதில் இருந்தால் தோற்று போடுவோம் என்று நான் நினைத்தால் நான் எப்படி சலனம் அடைந்திருக்கிறேனோ அப்படிப்பட்ட சலனம் மற்றவர்களுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இதை சொல்கிறேன். தோல்வியும் வெற்றியும் இந்த இயக்கத்தில் உழைக்கிற ஒவ்வொருவராலும் ஏற்பட்டது, ஒவ்வொருவராலும் ஏற்படக்கூடியது. இதிலே இப்பொழுது திமுக மேற்கொண்டிருக்கிற முயற்சி என்பது இந்த தோல்விக்கான பல காரணங்கள். நாங்கள் வெளிப்படையாக அதிமுக மீது குற்றம் சொல்லியிருக்கிறோம், தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சொல்லியிருக்கிறோம். அவர்கள் 144 தடை சட்டத்தை தேவையில்லாமல் எந்த மாவட்ட ஆட்சியரிடமும் அறிக்கை பெறாமல் அறிவித்தது என்பது ஆளுங்கட்சிக்கு ஆதரவான செயலுக்காக செய்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறோம். எனக்கு நினைவு தெரிந்த வகையில நீங்க வந்து கட்சியில் அமைப்பு ரீதியாக என்ன மாற்றம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் திரு தங்கம் தனசு உள்ளிட்ட ஒரு 6 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது. ஆனா நடவடிக்கை எடுக்கிறதுக்கான குழு எப்ப அமைக்கப்பட்டது? அவர்களுக்கு ஒரு அறிக்கையும் காணும், ஒரு தெளிவான பார்வையும் காணும். திடீர்னு 2 பேர் கொண்ட ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. அதே கடந்த
சமீபத்திலே நடந்து முடிந்த திமுகவின் உயர்நிலை செயல்திட்ட கூட்டத்தில் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஒன்று, அமைப்பு ரீதியாக மாற்றங்களை உருவாக்கும். இன்னொன்று புகார். இரண்டாவது, வேட்பாளர்களிடமும் அந்த பொறுப்பாளர்களிடமும் அறிக்கைகள் பெற்று அந்த அறிக்கைகளின் அடிப்படையிலே நடவடிக்கை எடுப்பது என்பது. ஆனால் முதல்ல அந்த அதுக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டது. ரெண்டுமே அஞ்சு உயர்நிலை செயல்திட்ட குழுவிலே குழு அமைக்கல. இல்ல, அதன் பிறகு அந்த குழு அமைச்சோம். அமைப்பு ரீதியான மாற்றம் கொண்டு வருவதற்கான குழுவும் அதனுடைய பெயரும் அவருடைய யார் உறுப்பினரும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் கட்சி தலைமைக்கு புகார் அனுப்பலாம் சொல்லப்பட்டதை தவிர அந்த புகாரை யார் பரிசீலிப்பார்கள் என்று எந்த குழுவும் அமைக்கப்படவில்லை. ஆனால் தலைமை கழகத்திலே இருப்பவர்களே இதை செய்ய வேண்டாம். அந்த குழுவிலே இருக்கிற 2 பேரை மூத்த உறுப்பினர்களை கழகத்தின் அமைப்பு ரீதியாக கழகத்தில் நீண்ட காலமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற 2 உறுப்பினர்களிடம் ஒரு அறிக்கை பெறப்பட்டது. அவர்கள் பரிந்துரைகளை அறிக்கையாகத்தான் அவர்கள் அறிக்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்ல இப்ப ஒரு மாவட்ட ரீதியான அமைப்பு வரும்போது, அமைப்புல மாற்றம் கொண்டு வரும்போது அதுக்கு நீங்க யாருனாலும் உறுப்பினர் இருக்கலாம், கட்சியில் அனுபவமான உறுப்பினர்கள் கொண்டு வரலாம். ஆனா ஒரு நடவடிக்கை எடுத்து சொல்லும் போது அந்த நீதிபதி ஸ்தானத்திலிருந்து பரிந்துரை செய்வர்கள் உங்களுடைய புகாரை ஏற்று என்னுடைய குற்றச்சாட்டை ஏற்று ஒருத்தர் நடவடிக்கை எடுக்கலாம், ஒருத்தர் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சொல்பவர்கள் அந்த நீதிபதி பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க முதல்ல அறிவிக்கப்பட்டவங்களா இருக்கணும் இல்லையா? யார் நடவடிக்கை எடுப்பாங்க, யார் பரிந்துரை பண்ண போறாங்க, யார்? நான் சொல்றேன், திமுக நண்பர்கள் சொல்றாங்க, ஸ்டாலினுக்கு ஆதரவானவர்களே இதை விசாரணை நடத்தி அவர்களே குற்றச்சாட்டு சொன்னா பள்ளி மாணிக்கத்துடைய வேதனையோ முல்லைவேந்தனுடைய வேதனையோ கே.பி. ராமலிங்கத்துடைய வேதனை யார் புரிந்து கொள்ள போறாங்க? இது உண்மைதான். நீங்க சொல்றது எப்படின்னா, எல்லாரையும் நாங்கள் இந்த கல்லிலே உரசி பார்க்க முடியாது. ஸ்டாலின் ஆதரவாளர் அல்லது எதிர்ப்பாளர் என்ற கல்லிலே உரசி பார்க்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்திலே சில கட்சியில் உள்ள மூத்த உறுப்பினர்களை அவர்கள் மீது நம்பிக்கை வைத்துத்தான் பணிகளை ஒப்படைக்க முடியும். ஒரு குழு அமைக்கப்பட்டதுங்கிறதே அறிவிக்கப்பட்ட வரை அமைப்பு ரீதியான மாற்றத்துக்கு மட்டும்தான் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவே அமைக்கப்பட்டதா சொல்லப்படல. எங்கேயுமே திமுக பொறுத்தவரை எதுவாக இருந்தாலும் உடனடியாக குறைஞ்சபட்சம் முரசொலியாவது அறிவிக்கக்கூடிய வழக்கம் வந்து எங்கேயுமே அறிவிக்கப்படாம நடவடிக்கை எடுக்கப்பட்ட அந்த அறிக்கையில திடீர்னு 2 பேர் குழு கொண்ட குழு பரிந்துரை செய்ததுன்னா இந்த குழு எப்ப அமைக்கப்பட்டது, இவங்க எப்ப விசாரணை நடத்தினாங்க, இவங்க எவ்வளவு நாள் பரிசீலனை பண்ணாங்க, யார் யார்ட்ட கிராஸ் செக் பண்ணாங்க, அதை சொல்கிறேன். இவர்கள் புகார்களை தலைவருக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் தீர்மானம். அந்த தீர்மானத்தை தலைவரின் சார்பில் 2 பேர் பரிசீலிக்கிறார்கள். தலைவரே எல்லா கடிதங்களையும் எல்லா அறிக்கைகளையும் படித்து பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதல்ல. தலைவர் இந்த அறிக்கைகளை படித்து உரிய பரிந்துரைகளை தனக்கு செய்வதற்காக 2 பேரை நியமிக்கிறார். அவர்கள் அறிக்கை கொடுக்கிறார்கள். இது வழக்கமான நடைமுறைதான். இந்த குழு ஒரு நிரந்தரமான குழு அல்ல, அல்லது சில கட்சிகளிலே இருப்பது போன்ற ஒழுங்கு நடவடிக்கை குழுவும் அல்ல. தலைவருக்கு வந்த அறிக்கைகளை படித்து அதன் அடிப்படையில் ஒரு அறிக்கையை வழங்குவதற்காக கட்சியிலே விவரம் தெரிந்தவர்கள், மூத்தவர்கள், அனுபவம் மிக்கவர்களை கொண்ட 2 பேரிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்து இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி விளக்கப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க தேர்தலில் முறைகேடா செயல்பட்டாங்க அப்படிங்கிற அந்த பரிந்துரையின் பேர்ல அவங்களுடைய புகார், அதுக்கப்புறம் ஒரு பரிந்துரை பேர்ல நடவடிக்கை எடுக்கப்படுது. ஒவ்வொருத்தர் மேலையும் நீ இன்ன குற்றம் செஞ்ச, நீ எதிராளுக்கு பணம் கொடுத்த, இல்லாட்டி எதிராளிட்ட பணம் வாங்கிட்ட, இல்லாட்டி நம்முடைய வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்யல, இல்லாட்டி எதிர் பிரச்சாரம் பண்ணணும், ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் ஒரு குறிப்பிட்ட குற்றச்சாட்டு இருக்கு. 19 கட்சி விரோத நடவடிக்கை எல்லாம் நீக்கப்படும் அப்படின்னா அவர்களுக்கு தன்னுடைய பதில் சொல்றதுக்கான வாய்ப்பு நீங்க எங்க கொடுத்தீங்க? அது வெளிப்படையாக வரவில்லை என்ற காரணத்தினாலே சொல்லியிருக்கிறீர்கள். எல்லாருக்கும் தெரியும் என்ன குற்றச்சாட்டு என்பது. அது வெளிப்படையாக சொல்ல வேண்டாம் என்ற அடிப்படையிலே அதற்கான விளக்கங்களை பலர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது சொல்லப்பட்ட ஒரு குறிப்பிட்ட அந்த குற்றச்சாட்டுக்கான விளக்கங்களை அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது ஒரு வெளிப்படையான விஷயம் அல்ல, உட்கட்சி விஷயம் என்ற வகையிலே இதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவர்களிடம் கூப்பிட்டு இந்த புகார் உன் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது, இதற்கு பதில் சொல், விளக்கமே அப்படித்தான் கேட்க முடியும். பொதுவாக நீ கட்சி விரோத நடவடிக்கைகள் செய்தாய் என்று சொன்னால் என்ன செய்தேன் என்று அவர்கள் கேட்கத்தான் செய்வார்கள். திரு கே.பி. ராமலிங்கம் ஒரு ஆழமான குற்றச்சாட்டு சொல்றார். இன்னைக்கு வரைக்கும் திமுகவுடைய இளைஞரணி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் அணியை தவிர மற்ற அணிகளை எல்லாம் கேலி பேசுவது, எள்ளி நகையாடுவது, மற்றொரு முன்னாலேயே அதை செய்வது, எங்களை எல்லாம் புண்படுத்தக்கூடிய சொல், இதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் சொல்றார். அது அவர் ஸ்டாலின் மீது நேரடியாக சுமத்துகிற குற்றச்சாட்டு. இதைதான் சொல்கிறேன் நான். இது ஒரு நல்ல போக்கு அல்ல. எவ்வளவோ பெரிய கட்சிகளிலே கூட இது போன்ற போக்குகளை அனுமதிப்பதில்லை. அவர் ஒரு தலைமை கழகத்திலே உள்ள பல அணிகளின் செயலாளர்களிலே அவர் ஒரு செயலாளர்.
அவருக்கு ஏதேனும் மன வருத்தம் இருந்தால் அல்லது அவருடைய அணி புறக்கணிக்கப்பட்டதாக அவர் கே.பி. ராமலிங்கம் இப்படி பேசுவது நல்ல செயல் அல்ல என்று சொல்லும் போது, இப்படி எள்ளி நகையாடப்படவில்லை என்றோ, இப்படி எள்ளி நகையாடியது அப்படி ஸ்டாலின் பேசி தவறு என்றோ நீங்கள் சொல்வதில்லையே. இல்ல, அதுதான் சொல்றேன் நான். இப்ப நீங்க வந்து எப்பவுமே இந்த அதர் சைடு தான் சொல்றீங்க. அதர் சைடே சொல்லல, நான் அதர் சைடே சொல்லல. இதை நான் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான் அடிப்படையில். இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவர்கள் பொதுவிலே ஊடகங்களின் மூலமாகவோ வேறு இடங்களிலோ வைக்கப்படுகிறதே தவிர, இந்த குற்றச்சாட்டுகளை முறையாக சொல்ல வேண்டிய இடத்தில் இவர்கள் சொல்ல தவறிவிட்டார்கள் என்பதுதான் நான் அவர்கள் மீது வைக்கப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டுகளை நான் மறுக்கவில்லை, ஏனென்றால் எனக்கு தெரியாது. ஆனால் முறையாக எங்கே முதலில் தெரிவிக்க வேண்டுமோ அங்கே தெரிவித்து, அங்கே நீதி கிடைக்கவில்லை என்றால் அடுத்த முடிவுக்கு போக வேண்டும் என்பதுதான் நான் சொல்லுகிறேன். இடைநீக்கம் செய்த பிறகுதான் இந்த வேதனை அவர் முன்வைக்கிறார். அவர் சொல்லக்கூடியது, என்னுடைய அணி பற்றி மற்ற அணிகள் பற்றி இழிவாக பேசுகிறார்கள், கேலி கிண்டல் மற்றவர்கள் முன்னாலேயே செய்கிறார்கள் அப்படிங்கிறது அவருடைய வேதனை. இதை வந்து இல்லன்னு தலைமை மறுக்கல. இப்பதானே சொல்லியிருக்காரு அவர். இதுக்கு முன்னால தலைமையில சொல்லியிருந்தா அது செய்யக்கூடாது. ஏன்னா அவர் அடுத்த தலைவராக வரும்போது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பல அணிகள், இலக்கிய அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி, விவசாய அணி, மகளிர் அணி, தொண்டர் அணி என்று பல அணிகளை கொண்ட இயக்கம். எந்த அணியும் குறைந்ததல்ல. விவசாய அணி செயலாளரை நாங்கள் அல்லது விவசாய அணியை கேலி பேசுகிறோம் என்றால் விவசாயிகளையே ஒட்டுமொத்தமாக கேலி பேசுவதாக பொருள். அவர்கள் இந்த இயக்கத்தின் தூண்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலே லட்சக்கணக்கானோர் விவசாயிகளாக இருக்கிறார்கள். தனக்கு வந்து எந்த ஒரு மரியாதையும் கொடுக்கப்படவில்லை. 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்திருந்தால் கூட ஒரு அடிமை மனோபாவத்தோடு எங்களை பார்க்கக்கூடிய நிலைமை இருக்கிறது என்று ராமலிங்கம் புலம்புகிறார். அவர் மாநிலங்களை நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த கட்சியிலே தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிறகு சட்டமன்றத்துக்கு 2 முறை போட்டியிட்டார். பிறகு மாநிலங்களவை உறுப்பினராக ஆனார். இப்பொழுது வேறு காரணங்களால் செல்வ கணபதி அவர்கள் பதவி விலகிய நேரத்தில் இவர் இந்த கட்சியின் கொறடாவாக, மாநிலங்களவை கொறடாவாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவரை புறக்கணித்திருந்தால் இதையெல்லாம் செய்திருக்க மாட்டார். திமுக தலைவரின் கை ஓங்கும் போது எனக்கு 4 நல்லது நடக்கிறது, ஸ்டாலினுடைய கை ஓங்கும் போது எனக்கு அநீதி கிடைக்கிறது. இதற்கு என்ன பதில் சொல்லு? திமுக தலைவரின் கை எப்பொழுது இறங்கி இருக்கிறது, ஸ்டாலினின் கை எப்பொழுது ஓங்கி இருக்கிறது என்பதை அவர் விளக்கி சொன்னால் என்னால் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு தெரியவில்லை. எப்படி திரு அழகிரி உள்ளிட்டவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, திரு ஸ்டாலின் அப்பர் ஹேண்ட் எடுத்து விட்டார். அவர் வந்து திமுக தலைவருடைய கட்டுப்பாடுல இருந்து அந்த கட்சி நழுவிப்பு இருக்கிறது. ஸ்டாலின் தான் அங்க அப்பர் ஹேண்ட் எடுக்கிறார், மேல் கை அவருடைய கையாக இருக்கிறது அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அது குற்றச்சாட்டாக எப்படி ஆக முடியும்? அது எப்படி ஒரு குற்றச்சாட்டா? அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்காக ஸ்டாலின் கை ஓங்கி இருக்கிறது என்று குற்றச்சாட்டாக சொல்ல முடியாது. தலைவர் கலைஞர் அவருடைய உடல் நலம் கருதி பல பணிகளை ஸ்டாலின் ஒப்படைத்திருக்கலாம். அவர் கழகத்தின் பொருளாளராக, தலைமை கழகத்தின் பொருளாளராக, தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளாளராக இருக்கிறார். பேராசிரியர் அவரும் உடல் நலம் குன்றிய நிலையிலே வேகமாக இயங்க முடியாதவர்களாக இருக்கும் பொழுது தலைமையிலே இருக்கிற 3 பேரிலே இவர் வேகமாக இயங்கக்கூடியவராக இருக்கிறார். இவரிடம் பொறுப்பை ஒப்படைப்பது தவறு என்று யாராவது குற்றச்சாட்டாக சொல்ல முடியுமா? அவர் ஏதேனும் அப்படி தவறான முடிவை தனக்கு எதிரான அல்லது தன்னை பாதிக்கக்கூடிய முடிவை எடுத்திருக்கிறார் என்று கருதினால் அவரிடம் போய் அவர்கள் அதற்கான விளக்கத்தை சொல்லி அது தவறு என்பதை எடுத்து சொல்லியிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாதம். அல்லது தலைவரிடம் வந்து என் மீது இவர் ஒரு தவறான முடிவை என்னை பற்றி அவர் எடுத்து வைத்திருக்கிறார், என் மீது ஒரு நல்லெண்ணம் கொண்டவராக அவர் இல்லை என்பதையாவது சொல்லியிருக்க வேண்டும். எப்போதுமே நீங்க வந்து குற்றம் சாட்டுபவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே தவிர அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா என்று எப்போதான் நீங்க அது தெரிந்தால்தான் சொல்ல முடியும். உங்களுடைய பார்வையில ஸ்டாலின் தான் திமுக என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அனைவரும் ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த மாற்று கருத்துகள் எப்படி எழும்? அந்த ஜனநாயகத்திலே எண்ணிக்கை தானே பெரியது. எத்தனை மாற்று கருத்துக்கள் எழுகின்றன, எவ்வளவு ஆதரவு கருத்துக்கள் எழுகின்றன என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். ஸ்டாலினுக்கு எதிர்ப்பும் இருக்குது என்பதை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்கள். இப்பொழுது பேசுகிறவர்கள் எல்லாம், அவருக்கு எதிராக பேசுகிறவர்கள் எல்லாம் அவருக்கு மாற்று கருத்து கொண்டவர்கள் தானே. இப்படி ஒரு எதிர்ப்பை வந்து நம்ம அரவணைச்சு போகாம இப்படி நீக்கும் போது கட்சி வந்து அமைப்பு ரீதியாக பலவீனப்பட்டுவிடும் நீங்க நினைக்கலையா? உண்மையிலே நான் அதற்காக வருத்தப்படுகிறேன். ஒரு நல்ல கேள்வியை கேட்டீர்கள். இதற்காகத்தான் நான் முதலில் சொல்கிறேன், இப்படி பாதிப்புக்கு ஆளானதாக நினைக்கிற கழகத் தோழர்கள் எவ்வளவு நீண்ட காலம் பணியாற்றியிருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் சமீபத்திலே தன்னை கழகத்திலே இணைத்துக் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி,
முதலிலே எங்கே போய் நியாயம் தேட வேண்டுமோ அங்கே நியாயம் தேடி இருந்தால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உட்கட்சி மட்டத்திலேயே தீர்வுகள் கிடைத்திருக்கும். திமுக தலைவர் தன்னுடைய அறிக்கையில சொல்றார், அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றதுல எதிர்க்கட்சிகளுக்கு எவ்வளவு ஆனந்தமோ அதை விட அதிகமாக நம் கட்சியிலேயே சந்தோஷப்படுறோம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற நான் உணர்ந்திருக்கிறேன். யார் அது? அவரைத்தான் கேட்க வேண்டும்.